வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டன்ஜி அகாடமி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க போறதா சொல்லியிருந்தோம். 100% ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். நியூ சப்ஸ்கிரைபருக்காக சொல்றேன். யூனிட் 3 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சைமல்டேனியஸா நம்ம யூனிட் 5 நம்ம கொடுப்போம். சரிங்களா? அல்டர்னேட்டிவா கொடுக்க போறோம். இன்னைக்கு யூனிட் 3னா நாளைக்கு யூனிட் 5. அந்த மாதிரி அல்டர்னேட்டிவா நமக்கு கிளாஸ் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு டீச்சர்ஸ் இந்த வீடியோல யூனிட் 3 நம்ம பார்க்க போறோம். யூனிட் 3 என்னன்னா டிஇ, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இருக்கு. ஓடிஇ, பிடிஇ, எல்டி. அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு 3 கேட்டகரியா நமக்கு இருக்கும். ஸோ இதுல ஓடிஇ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓடிஇலேயே நான் சிலபஸை அந்த இடத்துல கொடுத்துட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடிஇ. நெக்ஸ்ட் பார்ட் பிடிஇ வரும். அது வர்றப்ப அதுக்கான சிலபஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறப்ப அதோட சிலபஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்போம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா நம்ம மெட்டீரியல். ஸோ ரொம்ப தெளிவா தரமா உருவாக்கி இருக்கோம். சரிங்களா? இதை பத்தின இன்ட்ரோ நான் நேத்தே கொடுத்துட்டேன். வாங்க டைரக்டா நம்ம சிலபஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன டெஃபினிஷன் பாருங்க. A differential equation is any equation which contains at least one derivative of an unknown function, either ordinary derivative or partial derivative. இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டெஃபினிஷன். என்ன சார் சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்க கூடாது. ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ங்கிறது ஏதோ ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? அது எதை வேணாலும் இருக்கலாம். அதுல அட்லீஸ்ட் ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும். சரிங்களா? மினிமம் என்ன இருக்கணுமா, ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும். அந்த டெரிவேட்டிவ் எப்படி இருக்கலாம்னா, ஒன்னு ஆர்டினரி டெரிவேட்டிவா இருக்கணும், இல்லைன்னா பார்சியல் டெரிவேட்டிவா இருக்கணும். இவ்வளவுதான். சரிங்களா? சோ நமக்கு ரெண்டு டெரிவேட்டிவ் இருக்கு, ஆர்டினரி டெரிவேட்டிவ், பார்சியல் டெரிவேட்டிவ்னு. இது ரெண்டுல ஏதாவது ஒரு டெரிவேட்டிவை வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சர்ஸ். இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. dy by dx equal to 0, dy by dx equal to tan x, dy by dx plus y equal to 5x plus 9. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு எப்பயுமே ஒரு டெஃபினேஷன் வருதுன்னா அந்த டெஃபினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்த டாபிக் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு ஆர்டர் எப்படி பார்க்கறது, டிகிரி எப்படி பார்க்கறது, அதுதான் அடுத்த கான்செப்ட். சரிங்களா? சார் நீங்க சொன்னீங்களே இந்த ஆர்டினரி டெரிவேட்டிவ்னா என்ன டீச்சர்ஸ், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினரி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, dy by dxன்னு பார்த்திருப்போம். ஒய்ன்ற ஒரு ஈக்குவேஷனை எக்ஸ பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். அதுதான் ஆர்டினரி டெரிவேட்டிவ். அதே இது பார்ஷியல் அப்படின்னா நம்ம டோ யூஸ் பண்ணுவோம். ∂y by ∂x பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இதுதான் ஆர்டினரினா டி, பார்ஷியல்னா டோ. வெரி சிம்பிள். அடுத்தது பாருங்க, ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. The order of a differential equation is the highest order derivative present in the differential equation. So ஆர்டர்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம். சரிங்களா? ஆர்டர்னா என்ன அப்படின்னா, இப்ப dy by dx இருக்கு, at the same time d squared y by dx squared. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் இல்லையா, ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்குவோம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எது பார்க்கணும், நல்லா கவனிங்க. ஆர்டர் அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து செகண்ட் ஆர்டர் இல்லையா. நம்ம சொல்றதே அப்படிதான் சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்ப எது ஹையஸ்ட் இருக்கோ அதுதான் அதோட ஆர்டர். சரிங்களா? டெரிவேட்டிவ்ல எது ஹையஸ்ட் வருதோ அதுதான் ஆர்டர். ஸோ இங்க 2 தான் வருது, அப்ப 2 தான் இதோட ஆர்டர். ஓகே டீச்சர்ஸ். இப்போ டிகிரினா என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் பாருங்களேன். the degree of the differential equation is the power of the highest order derivative present in the differential equation. அதாவது power of the highest order derivative. ஆர்டர்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ அதுதான் ஆர்டர். அதோட பவர் தான் டிகிரி. இப்ப இதுக்கு பவர் என்ன இருக்கு, ஹோல் பவர் என்ன இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி என்னது, 1. சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கோம்.
டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இதை நல்லா கவனிங்க. இதுல டெரிவேட்டிவ் என்ன இருக்குன்னு பாருங்க. இது வந்து டெரிவேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் இல்லையா, டெரிவேட்டிவ் வந்து ஒன்று தானே இருக்கு. இப்போ இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம், இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? அப்போ பவர் என்னது, ஒன்று தான் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ ஆர்டர் வந்து என்னது, ஒன்று. ஸோ அதனால நம்ம சொல்றப்ப இது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அங்கேயே அந்த ஒன்று சேர்த்து சொல்லுவோம், ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ், இதே இது டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இல்லையா, செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ இதுக்கு ஆர்டர் வந்து 2ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் சொன்னேன் இதுல எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அப்ப எது ஹையஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் தான் ஹையஸ்ட் இல்லையா. அப்ப ஆர்டர் வந்து 2. அதான் விளக்கம் கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட். அப்ப ஆர்டர் இங்க என்ன வருது, 2 வருதா. அப்ப ஆர்டர் வந்து 2ன்னு சொல்லிடலாம். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்க கவனிங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது தேர்ட் டெரிவேட்டிவ். அப்ப எது ஹையஸ்ட், இங்க கியூப் வருதா, டி கியூப் ஒய் தான் வருது. அப்போ ஆர்டர் வந்து 3. ஓகேவா? ஸோ அடுத்து டிகிரி பார்க்கலாம். ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. டிகிரி இஸ் டிஃபைன் ஒன்லி when the equation is polynomial in derivatives. சரிங்களா? இது வந்து பாலினாமியலா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ரேடிக்கல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ரூட் எல்லாம் வந்துச்சுன்னா செய்ய முடியாது. அப்படி வந்துச்சுன்னா ரூட்டை கேன்சல் பண்ணணும், அதை மாத்திட்டு தான் நம்ம டிகிரி பார்க்க முடியும். ஆர்டர் சொல்லிடலாம், ஆனா டிகிரி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது டெரிவேட்டிவ் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்க. இப்போ டிகிரியும் ஆர்டரும் இந்த ஒரே இதில் நம்ம கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் 4. இப்போ இதுக்கு பார்ப்போமா, ஆர்டர் என்ன வரும், ஆர்டர்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ டிக்கு பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, இதான செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் வந்து 2. இதுக்கு பவர் என்ன வருதோ அதுதான் டிகிரி. அப்ப இங்க டிகிரியும் 2, ஆர்டரும் 2. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 5. இப்போ இதுல கவனிங்க, இதுல இது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இந்த உள்ள இருக்கிறது dy by dxனா இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர்ட் y by dx ஸ்கொயர்ட். இதுதானே பெருசு, இது பெருசா இது பெருசானா இதுதான் பெருசு. பவரை விட்டுருங்க, அதை கவனிக்காதீங்க, இதுதான் பெருசு. அப்ப ஆர்டர் வந்து 2 நான் கொடுத்துருக்கோமா. இதோட பவர், இதுக்கு பவர் என்ன இருக்கு, மொத்தத்துக்கும் ஒரு 1 இருக்கும் சரியா. அப்ப இதோட டிகிரி வந்து 1. நீங்க பவர்னோட இதை பாத்திரக்கூடாது சரியா. நம்ம ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்க பாக்குறோமோ அதோட பவரை தான் பார்க்கணும். இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்டர், அதோட பவர் தான் டிகிரி. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். 6th எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது தேர்ட் டெரிவேட்டிவ். அப்ப ஹையஸ்ட் ஆர்டர், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது, தேர்ட் இல்லையா. அப்ப 3 தான் இதோட ஆர்டர். இதுக்கு பவர் என்ன வருதோ அதுதான் டிகிரி. அப்ப இங்க டிகிரி வந்து 4. டீச்சர்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க டிகிரி வந்து நாட் டிஃபைன். ஏன் அப்படின்னா இந்த ரேடிக்கல் சிம்பிள் வந்திருக்கு பாருங்க. Since the equation contains a radical involving derivative, degree is not defined. Radical involve ஆச்சுன்னா டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுல கவனமா வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் ரிமூவிங் ரேடிக்கல், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த ரேடிக்கல் சிம்பிளை எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், டிகிரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க பார்த்தோம்னா இங்க இந்த ஒய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதனால இங்க கண்டுபிடிக்கவே முடியாது சரியா. இதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ரூட் வந்திருக்கு, அதான் சொல்லிட்டேன். இங்க ரூட் போட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா பவர்ல 1/2, பவர்ல ஃபிராக்ஷன் வந்தாலும் ரூட் வந்தாலும் 1 தான். இப்படி வந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, டிகிரி சொல்ல முடியாது. ஆர்டர் என்ன சொல்லலாம், டிகிரி சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் 8 ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆஃப்டர் ரிமூவிங் ரேடிக்கல், இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இப்ப இதை இந்த சைடு கொண்டு போயிருவோமா. அப்போ கொண்டு போயிட்டோம்னா என்ன வந்துடும், டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ரூட் இருக்கு ஈக்குவல் டு மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ இந்த ரூட் வேண்டாம் அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இங்க ஸ்கொயர் பண்ணுவேன், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லாவே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், மைனஸை ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு சொல்லலாம், இல்லை இப்படியே வச்சு கூட நம்ம சொல்லிடலாம். இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எதுன்னு பாருங்க,
இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். அப்ப எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? செகண்ட் டெரிவேட்டிவ் தான் இல்லையா? அப்ப 2 வரும். ஆர்டர் வந்து 2. இப்ப இதுக்கு பவர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பவர் என்ன இருக்கு இதுல? 1. சோ டிகிரி வந்து 1. ஜஸ்ட் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் ஆர்டர். அதோட பவர் தான் டிகிரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2 வருதுன்னு சொல்லிட்டு 2 போடக்கூடாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டோட பவர் தான் டிகிரி. இங்க கீவேர்டு கொடுத்துருங்க பாருங்க டீச்சர்ஸ். ஆர்டர்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். டிகிரி அப்படின்னா இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. dy by dx plus xy equal to cot x. ஸோ இதோட ஆர்டர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் 1, இதோட பவர் 1 இருக்கு. அப்போ டிகிரி 1. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. இங்க இருக்கா? இதுல எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ், இது தேர்ட் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் வந்து 3. இதான பெருசு. அப்போ ஆர்டர் வந்து 3. இதோட பவர் பாருங்க ஃபிராக்ஷனா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஃபிராக்ஷன் ஆர் ரேடிக்கல் வந்துச்சுன்னா டிகிரி சொல்ல முடியாது. அப்போ டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டீச்சர்ஸ் இதே மாதிரி ப்ராக்டிஸ்க்காக சம்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஒரு 10 சம்மு கொடுத்துருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 டைப் இருக்கு. ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இனிமே தான் கொஞ்சம் சம்ஸே ஆரம்பிக்குது. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட சிலபஸ் வைஸ் நம்ம இனிமே தான் கொண்டு போகிறோம். டீச்சர்ஸ் இன்னைக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டிகிரியும் ஆர்டரும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ப்ராக்டிஸ் சம்ஸ் நிறைய நம்ம புக்ல தொகுத்து கொடுத்துருக்கோம். உங்கள்ட்ட ஸ்கூல் புக் அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் புக்கும் பிசினஸ் மேக்ஸ் புக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா ஸ்கூல் புக் படிச்சே ஆகணும். நம்ம மெட்டீரியல்ல எல்லாமே கவர் ஆயிரும். நான் சொல்லிட்டேன், யூஜி நீங்க படிச்ச யூஜி புக்கோட டெக்ஸ்ட் புக்கு, அப்புறம் இன்ஜினியரிங் புக்கு, அப்புறம் ஸ்கூல் புக்கு, இது 3ஐயும் கன்சல்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? எதுவுமே மிஸ் ஆகாது. பட் இருந்தாலும் உங்க கையில ஸ்கூல் புக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா நம்ம சிலபஸுக்கு என்ன இருக்கோ இதுல எது வருமோ அதை மட்டும் செலக்டிவா படிங்க. தேவையில்லாத படிக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே டீச்சர்ஸ்? ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நன்றி.